பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. நாம் பயபக்தியோடு வேதம், பாட்டு புத்தகம் எல்லாவற்றையும் எடுத்து வந்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, உங்களுடைய சமூகத்திலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆதி முதல் அந்தம் வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கள் மத்தியிலே தேவன் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளோடு கடந்து வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, தம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. பாடுகிற, இசைக்கிற ஆண்டவரே தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. உங்களுடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தேவனே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும். தேவனுக்கே கனம், தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படும்படிக்கு அவரை பாடி, பாட்டினால் துதித்து அவரை உயர்த்தும்படிக்கு ஒரு பாடலை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரைக்கும் சரமே, தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாமரைக்கும் சரமே, தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவனாயிருந்து கண்டியாவரும் தொடர்கிறாரே. தேவன் தாமவர் தேவனாயிருந்து கண்டியாவரும் தொடர்கிறாரே. இங்கோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் தேவனாலயம் அவனே, தூய ஒளி விளக்கு
வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களே தேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களே தேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாகே சுவரன் மூளைக்கண்ணாகி சீயோனிலே. முன்னோடியாகே சுவரன் மூளைக்கண்ணாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமலை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். சிகரமலை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேராது 3 பேராது நாமத்தினால் கூட்டினால் அவர்கள் மத்தியில் இருப்பேன் வாக்களித்தவர். அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிற இடத்திலே கற்ற நம்மத்தில் வாசம் பண்ணி கடந்து வந்திருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் பார்த்து சொல்கிற வார்த்தை, அன்றைக்கு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை காக்கும்படி நான் உன்னுடைய இருக்கிறேன் வாக்களித்தவர். பயப்படாதே, உன்னை காக்கும்படி உன்னுடைய இருக்கிறேன்னு சொன்னவர். நம்மையும் பார்த்து கத்த சொல்ல, உன்னை காக்கும்படிக்கு உங்களோடு இருக்கிறேன் என்று கத்திர வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டின் வாக்கு கொடுக்கிறவர்கள் பார்த்து ஒரு பாடலை பாடுவோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமே மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரன்னு சொல்லி ஆண்டவனுக்கு சொல்லி அப்படி ஆராதிப்போமா பாடி. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி.
அர்ப்பணித்து நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட வேண்டும். வார்த்தையின்படி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நோக்கி ஆராதிக்கும் பொழுது, அவரை முகத்தை தேடும் பொழுது நாம் வெட்கப்படாத படிக்கு நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும்படி கர்த்தர் நாமத்திலே ஒரு வல்லமையுள்ள சூரியனாய் நம்மீது உதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. அப்படியே தேவ சமூகத்தை ஆராதிக்கும்படிக்கு சிந்தையிலே இருதயத்திலே ஒருமனப்படுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்படியே இருக்கும் இடத்தில் தாமே முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஆராதிக்கப்புற கண்களை மூடி பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கும்படிக்கு அப்படியே அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என வார்த்தையின்படி ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து உண்மையால் அவரை ஆராதிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும்,
என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் சுருணை கற்ற நம்மீது உதிக்கும்படிக்கு ஆண்டவர் வல்லமை நம்மை இறங்கி வரும்படி கிரியை செய்வார். மாத்திரமல்ல, அவருடைய செட்டைகள் ஆரோக்கியம் உண்டு. அந்த ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய கரத்தினால் கத்தனை மறைத்து பாதுகாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஏதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் தெரியும்படி ஆண்டவர் மீது உதிக்கும்படிக்கு ஒரு வல்லமையில சூரியனை உதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்படியே ஆராதிப்போமா, கத்தரை நோக்கி நீ பார்க்க போகிறோம். அப்படியே முகத்தை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. அன்று ஏசாயா இப்படியோ தரிசனத்தை காண்கிறார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்டார். அப்பொழுது சேராபீன்கள் அவரை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அப்படி துதித்துக் கொண்டே இருந்தார்களாம். ஹல்லேலூயா. சேல் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கு என்று சொல்லி கூப்பிட்டு சொன்னார்களாம். அப்பொழுது தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் நிரப்பும்படிக்கு கத்தர் கிரீஸ். அது போல நாம் கொடுக்கிற இந்த இடத்தில் தானே ஆண்டு சமூகத்தை நோக்கி நம்ம சொல்ல போறோம், நீ பரிசுத்தர் ஆண்டவரை, நீ பரிசுத்தர் ஆண்டவரை சொல்லி அவருடைய சமூகம் அர்ப்பணித்து கத்தருக்கு பயந்து பயத்தோடு நடுக்கத்துடன் கத்தரை சேவியுங்கள் என்ற வார்த்தை நடுக்கத்துடன் கழிவுள்ள வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடியினால் அவரை பயத்தோடு சேவிக்கும்படிக்கு தேவசம் அர்ப்பணித்து பரிசுத்த உள்ளத்தோடு அவனுக்கு சொல்ல போறோம். சேரார்களும் சேர்ந்து நாமும் சொல்ல போறோம், நீ பரிசுத்தர் ஆண்டவரை, நீ பரிசுத்தர் ஆண்டவரை சொல்லி சொல்ல பூமி இடத்தோட மகிமை நிறைந்தது போல உங்கள் வீடு முழுவதும் மகிமை நிரம்படிக்கு அவர் கிரியை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்களை இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவனுக்கு சொல்லுவோமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்லி அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே
ஒவ்வொரு ஆராதிக்க தேவனுடைய மகிமை இறங்கி வருவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரபால சந்தரபால தொரபால வரா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுங்களே, நான் கனம் பண்ணுவேன் என்று வாக்களித்த ஆண்டவர். அவரை கனம் பண்ணி ஆராதிக்கிற வேளையிலே நீங்க இருக்கிற இடம் தேவனுடைய மகிமை நிரப்பப்பட்டபடிக்கு பரிசுத்தாவி இறங்கி கொண்டிருக்கிறார். ஜீவத்தை ஆவியானவர் அறிவிய போல நிரப்பும்படிக்கு ஆளுகை செய்யும்படிக்கு அவருடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஓ ரபால சந்தரபாரா மூடும்படிக்கு நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எனக்கு சேராபீன்கள் சேயும் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்த துதித்த போது பூமியினத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்தது போல உங்கள் வீடு மகிமையால் நிறையும்படிக்கு ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் உங்கள் வீட்டின் மீது தங்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், ஓ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவை பெறும்படிக்கு நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஓ காத்துங்கள் சொன்னார். அதன்படியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை பெறும்படிக்கு அந்த 120 பேர் மேலறையிலே ஒரு மனப்பட்டு கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. அவள் கூடி வந்து காத்திருக்கிற வேளையில் தாமே. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியான முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்து வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அது போல ஆவியானவர் வாக்குத்தத்தம் செய்த தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படிக்கு உங்கள் வீடு முழுவதும் நிரம்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே. ஒரு பெருங்காற்றின் முழக்கம் தொனிக்கும்படிக்கு ஒரு வல்லமை இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. வாஞ்சியோடு காத்திருப்போம் தேவ சமூகத்துல. வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே என் வீடு முழுவதும் அபிஷேகம் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரின் அறைகளிலே ஆண்டவரின் வீட்டின் ஆண்டவர் மூலை முடுக்கில் ஒவ்வொன்றும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும்படிக்கு ஐயா ஒரு பெருங்காற்றின் முழக்கம் எங்களுக்கு உண்டாகும்படிக்கு இப்பொழுது கிரியை செய்வீராக ஆவியான அழைப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே. அப்படியாய் ஆவியானவர் அன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தது மாத்திரமல்ல, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருங்காற்று முழக்கம் போல அந்த வீடு முழு நிரம்பும்படி கிரீச தேவன் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு மேலும் வந்து அமரும்படிக்கு. ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியால் தங்கள் தந்தல் வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்கினால் பார்த்தீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அக்கினிமயமான நாவு நிரப்பும்படிக்கு ஆவியான கடந்து வந்திருக்கிறார். வெவ்வேறு பாசைகளில் பேசும்படிக்கு. ஹல்லேலூயா. நிரப்பப்பட்டு பேசும்படிக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அப்படி வாஞ்சியோடு கேட்போமா, தாகத்தோடு கேட்க போறோம். ஆண்டவரே அது 120 பேர் ஒரு மனப்பட்டு ஒரு கூடி வந்த போது ஒரு பெருங்காற்றின் முழக்கம் ஆண்டவரே அவர்களுக்கு காணப்பட்ட வானத்தில் சடுதியான முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழு நிரப்பெற்று வாசிக்கிறோமே. அது போல நாங்கள் இருக்கும் இந்த வீட்டிலே ஆண்டு நிரப்பும்படி வல்லமை நிரப்பும்படிக்கு அவையில இறங்கி வாங்க. ஒரு அக்கினிமயமான நாவு ஆண்டவர்கள் மேல் அமருவதை நாங்கள் ஒவ்வொரு பார்க்கும்படிக்கு இப்ப நிரப்புங்க ஆண்டவரே கேட்க போறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தர். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற ஆவியான பெரியவர் அவர் பெரிய காரியங்கள் செய்யும்படிக்கு பலத்தை கிரியைகள் நடப்பிக்கப்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவனுக்கு சொல்லுவோமா, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதைகளை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஆவியானவர் என்று சொல்லி அந்த ஆவியை அழைத்து அப்படியே பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோமா?
ஆவியானவரே, நீர் மாறாதவர் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர்களில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவரே குழுக்கு எடுத்தாமே விடு நிரம்பும்படி கத்திர வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, ஒரு விசை நிரப்புவீராக, ஒரு விசை நிரப்புவீராக. நிரப்பப்பட்டு தன்னில் தந்தல் வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகள் பேச தொடங்கும்படி கத்திர வல்லமை ஒவ்வொரு நாவிலும் இப்பொழுது அக்கினிமயமாய் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. கத்திரி ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு, ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு, ஜெயம் உண்டாகும்படிக்கு, முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாகும்படிக்கு அபிஷேக தைலம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் ஊற்றப்படுவதாக ஐயா. ஒரு பெருங்காட்சியின் முழக்கம் கத்திர ஆண்டவரை நிரப்பும்படிக்கு, நிரப்பும்படிக்கு அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. எல்லா கட்டுகளும் அறுபடும்படிக்கு, எல்லா சாபங்களும் முறையடிக்கும்படிக்கு, எல்லா சத்துருவின் கிரியைகளும் அதம் பண்ணும்படிக்கு கத்திர வல்லமை இப்பொழுது ஆண்டவர் இறங்குவீராக. கத்திரவினால் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறான் வார்த்தையின்படி நீ பயங்கர பராக்கிரமசாலியா கிரியை செய்யும்படிக்கு ஒரு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. ஜனங்களுக்காய் கிரியை செய்யும்படி என்னை இறங்குவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒராபாலா ஷந்தரா பரோதராபாலா மாரா லிபிகமரு ஷந்தராபாலா தராபாலா. ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே அப்பா புதிய பாசங்களை பேசும்படிக்கு, புதிய வார்த்தைகளை பேசும்படிக்கு, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும்படிக்கு இப்படி நாவலை கதிர அக்கினி இறங்கி வருவதற்காக நன்றி ஆவியானவரே. ஒரு ரக்கர ஷந்தராபாலா தராபாலா மாரா லிபிகமரு தராபாலா மாரா. நன்றி ஆவின் ஒவ்வொருவர்களே ஆண்டவர் அக்கினியை கத்திர ஆண்டவரை ஊற்றி கொண்டிருக்கிறீங்க, ஒரு அக்கினியை கத்திர பற்ற வைக்கிறீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அனல் முட்டும்படிக்கு, அனல் முட்டும்படிக்கு ஆவியை கிரியை செய்வதற்காக எமக்கு நன்றி ஆவியானவரே. ஒரு ராபாலா ஷந்தா ராபாலா தராபாலா. உள்ளத்துல கசப்புகள், உள்ளத்துல வெறுப்புகள் ரிக்கமா ராதா ராபாரா வெளியேறுவதற்காக நன்றி ஆவியானவரே. சத்துரு கட்டி வைத்திருந்த எல்லா கசப்பின் ஆவிகளும், எல்லா கசப்பின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தை வெளியேறி கொண்டிருப்பதற்காக, வெளியேறி கொண்டிருக்க நன்றி ஆவியானவரே. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகிற வார்த்தை, இந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியடிக்கப்படும்படிக்கு, கட்டுகள் அவிழ்க்கப்படும்படிக்கு கத்திர வல்லமை, கத்திர அபிஷேகம் ஆண்டவர் ஜீவன் தண்ணீர் ஒவ்வொரு நிரப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நீ அப்படியே கிரியை செய்றீங்கப்பா. ஒரு ரபாலா ஷந்தா ராபாலா தராபாரா அப்படியே அந்நிய பாசலை கத்திரை நோக்கி அப்படி பேசுவோமா. ஒரு ரப தேவன் தம்முடைய மகிமையினாலே நீங்கள் இருக்கும் இடத்திலே, நீங்கள் கூடியிருக்கிற இடத்திலே, ஆண்டவர் வீட்டிலே, உங்கள் வீட்டு அறையிலே அவர் உலாவும்படிக்கு நிரப்பி கொண்டிருக்கிறார். அதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரபா ஷந்தரா மரதரா. பூமி எங்கும் மகிமை நிறைந்தது போல உங்கள் வீடு எங்கும் மகிமை நிரம்பும்படிக்கு, நிரம்பும்படிக்கு ரிஷந்தரா பாலா தராபாரா. நன்றி ஆவியானவரே. கர்த்தர் ஆண்டவரே நீ கிரியை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் ஆண்டவருடைய வல்லமை நிரப்பிட்டு வாசிக்கிறபடி உங்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் இப்படி அக்கினிமயமான காட்சி, ஒரு பெருங்காட்சியின் முழக்கம் ஆண்டவர் கிரியை செய்யும்படி இறங்கி இருக்கிறபடினால் நன்றி ஆவியானவர். எல்லா சோர்வுகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா தரித்திரங்களும், ஆண்டவர் எல்லா முறுமுறுப்புகளும் இதில் விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ரிஷந்தரா தராபாலா தராபாரா. ஆவியானவரே நீ கிரியை செய்வதற்காக, பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்குகிற ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கும்படிக்கு ஆவியானவர் இப்போது இறங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் ஆண்டவரே கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அவள் இருக்கும் இடத்தை கர்த்தர் ஒரு பரிமள தைல வாசனை வீசும்படிக்கு அபிஷேகம் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒரு ரமரா ஷந்தரா வாலா மாரா ஒரு பரிமள தைல வாசனை ஆண்டவரின் வீட்டிலே ஆண்டவரே அப்பா
இயேசுவே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நிரப்பும்படிக்கு ஆண்டவரே அது நிகரும்படிக்கு கர்த்தரே வல்லமை செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நீ அப்படியே கிரியை செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் ஆவியான எங்குண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வார்த்தையிலே கர்த்தரை விடுவிக்கிற தேவனாய் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னது போல ஆண்டவரை ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்னை விடுவிக்கிற தேவனாய் தப்பிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காய் நன்றி கர்த்தாவே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை கிரியை செய்வதே அறியமணிக்கு ஒரு அடையாளமாய் ஒரு பயிர் பரிமள தைல வாசனையை நுகரும்படி கர்த்தர் எப்பொழுது கிரியை செய்றீங்கப்பா. அவளுக்கு இருக்கும் இடத்தில் அபிஷேகம் ஊற்றுவதற்கு அடையாளமா ஒரு பரிமள தைல வாசனை ஆண்டவர் வீசுவதற்காக எமக்கு நன்றி ஆவியானவரே. எமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீ கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவர் வல்லமை உணரும்படி கர்த்தர் ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்புவதற்காக நன்றி ஆவியானவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே மகிமை பண்ணுவீராக. நீ ஒருவரே மகிமை பண்ணுவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமும் ஒருவருக்கே நம்ம செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். எல்லாரும் இருந்த இடத்துல எழுந்து நின்று தேவனுக்கு மகிமையாக சங்கீதம் 80 வாசிப்போம். வாசிக்கும்படியான சங்கீதம் 80 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 80 சாட்சி விளங்கும்படி சோசானின் எடுத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்பிராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும். அது அக்கினியினால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிக்கலாம்.
கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே, இந்த சேவ செய்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் மேலே உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக. இந்த வார்த்தைகளை நீர் அபிஷேகித்து முத்திரித்து கொடுப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஏற்றதாய் போஜனமாய் இருக்க உதவி செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து மூடிக்கொள்ளும். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட ஆண்டவரை கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய இந்த வேளையிலே பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை முகமுகமாய் பார்க்க சபையிலே நாம் எல்லாரும் ஒருமித்து வாசம் செய்து ஆராதிக்க கிருபை செய்வார். தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:24. 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:24. He who calls you is faithful, who also will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1:10. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அழைப்பு, the calling of God, தேவனுடைய அழைப்பு, இது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது, உங்களை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு, அவருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் நடக்கும்படிக்கு, அவருடைய நித்திய மகிமையிலே நீங்கள் பங்கடையும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். கோத்திரத்தை ஒன்றும் குலத்துக்கு ஒன்றுமாய் அழைக்கிற கர்த்தர் உங்கள் கோத்திரத்திலே, உங்கள் குலத்திலே ஆண்டவர் உங்களை முன்னறிந்து முன்குறித்து பர்டிகுலராக இத்தனை பேர் இருக்கும்போது உங்களை அழைக்கிறார் என்றால் அது மிகவும் ஆச்சரியம் அல்லவா? அது மிகவும் விசேஷித்தமானதல்லவா? நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are the peculiar people. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 நாம் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவாய கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். தேவனாய கர்த்தர் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். ஆகையால் முன்குறித்த உங்களை அவர் என்ன செய்ய அழைக்கிறார். எப்பொழுது அழைத்தார்? நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் என்ன அழைச்ச அந்த சூழ்நிலையில் என்னுடைய 16வது வயசுல கர்த்தர் என்னை அழைத்தார் என்று நான் ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களை வைத்து சொல்லலாம். ஆனால் வேதம் எப்போ அழைத்தார் என்று சொல்லியது தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:15. கலாத்தியர் 1:15.
அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தம்முடைய கிருபையினால் அழைத்தார். எப்பொழுது? தாயின் வயிற்றில் இருந்தது முதல். தாயின் வயிற்றிலேயே கர்த்தர் உங்களை என்னையும் அவர் கிருபையால் அழைத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:1. ஏசாயா 49:1. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆமென். தாயின் கர்ப்பத்திலேயே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அவர். ரோமர் 4:17 நான் இப்படி வாசிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் கிருபையாய் அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய அழைப்பு மாறாதது. அவருடைய அழைப்பு மாறாதது. அந்த தேவன் உங்களை கிருபையாய் அழைத்தது மட்டுமல்ல, கிருபையாய் உங்களுக்கு வரங்களையும் கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆண்டவர் அழைப்பிலே மாறாதவராய் இருக்கிறார். அவர் கொடுத்த வரங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டவர் ஒரு சிலரை எப்படி அழைத்தார், அழைத்த தேவன் அவர்களை எப்படி எல்லாம் நடத்தினார், என் வாழ்க்கையில எப்படி நடத்துவார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல நினைக்கிறேன். 3 காரியங்களை 3 விதமான மக்கள் அல்லது 3 விதமான மனிதர்கள், அவர்களை எப்படி தேவன் அழைத்தார், அழைத்த தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். தேவனுடைய அழைப்பு, தேவனின் அழைப்பு. அந்த அழைப்பு அந்த வாழ்க்கையில வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது ஆபிரகாமுடைய அழைப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:1-2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்படு. இனத்தை விட்டு புறப்படு, உன் ஜனத்தை விட்டு புறப்படு, உன் தேசத்தை விட்டு புறப்படு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அதற்கு அந்த ஆபிரகாம் என்ன செய்தான் என்று பாருங்கள். 4ஆம் வசனம். ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும், அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். எந்த இடம், எந்த ஊரு, அங்கு யாருடைய வீட்டில் எந்த பேர்ல, எந்த அட்ரஸ், எதுவும் தரல.
சரி, உங்களை வழியெடுத்து கொண்டு போவதற்கும் அங்க இருக்கக்கூடியதுக்கு யாராவது கார்டியன், காப்பாளர் யாராவது இருக்கிறாங்களா? எதையுமே சொல்லல. ஊர் தெரியாமல், பேர் தெரியாமல், எந்த முகவரியும் இல்லாமல், முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் விட்டு அவன் புறப்பட்டு போனான். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனான், கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தோடு போனான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். எங்கே போவது, எப்படி போவது என்று எதுவுமே தெரியாமல் போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். நாகோரும் ஆபிரகாமும் தங்களுக்குள் பெண் கொண்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் பெண் கொடுத்து பெண் எடுத்து அப்படிப்பட்டதான ஒரு கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்தில் லோத்து இருந்தார், மற்றவர்கள் இருந்தார்கள். நல்ல செல்வ செழிப்பான மெசபடோமியா பகுதியிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் அழைக்கிறார், உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ, உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ, நீ இப்பொழுது இருக்கிறாய் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ. ஒருவேளை அப்படி புறப்பட்டு போகும்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? அவர் கூட இருந்த அவருடைய சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தினர், உறவு மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள், என்னடா இது, நீ என்ன நினைக்கிற? எங்க போறேன்னு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்ததான் அந்த மக்கள். அந்த ஆண்டவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் என்ன சொன்னார், எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான், அதையும் நீ நம்பிக்கிட்டு நானும் போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு, முன்ன பின்னு தெரியாத இடத்துல பண்டார மாதிரி, பரதேசி மாதிரி இப்படி போறியே, உனக்கு ஏதாவது இருக்கா என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:13 அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அந்நியரும் பரதேசியும் போல அவங்க போனாங்க. தேவனுடைய அழைப்பு என்று வரும்போது அருமையான பிள்ளைகளே, அதுல வேற யார்கிட்டையும் எந்த ஆலோசனையும் கேட்கல. இப்படி செய்யவா, அப்படி செய்யவா, இப்படி பண்ணவா, அப்படி பண்ணவா, எதையும் கேட்கல. கர்த்தர் அழைத்து விட்டார். கர்த்தர் என்னை அழைக்கிறார், இந்த ஊருக்கு போ, இந்த தேசத்துக்கு போ, இப்படி போ என்று சொல்லும்போது விசுவாசத்தோடு அவன் போனான். தேவன் சொன்னபடியே கீழ்ப்படிந்து போனான். நீங்களும் நானும் கூட இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கும் போது நிச்சயமாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். He called him alone. அவன் தனி ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். He called him
blessed him and increased him. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம் என்றார். விசுவாசத்தோடு என் தேவன் சொல்லிவிட்டார், ஆகையால் நான் இப்பொழுதே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செல்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு நீதிமானாய் மாற்றினார். விசுவாசத்தினாலே ஒரு நீதிமானாய் மாற்றினார். அவன் ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். காரணம் விசுவாசம், கீழ்ப்படிதல். தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதல். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கூட ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய நினைக்கும் போது, அல்லது தேவனுடைய சமூகத்திலே நமக்கு ஒரு வார்த்தை வரும்போது நாம் மற்றவிடத்தில் போய் ஆலோசனை கேட்டு இதை செய்யவா, அதை செய்யவா, இப்படி செய்யவா என்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய காரியத்திற்கு என்னுடைய மனைவியோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ ஒரு நாளும் இடையூறாய் தடையுவாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய அழைப்பிலே ஒரு விசேஷித்தம் இருக்கிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்போஸ்தலர் 26, 17, 18 வசனங்கள். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் சுய ஜனத்தினிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். நாம் சுதந்திரத்தை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுய ஜனத்தினாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் விடுதலையாக வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சொந்த குடும்பத்தினர் அல்லது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நெருங்கின ரத்த சம்பந்தமான உறவுகளை பிரியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பிரியமாய் நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த எண்ணங்களில் இருந்து, சிந்தனைகளில் இருந்து நாம் மாறுபட்டு என்னுடைய எல்லாவற்றை பார்க்கிலும், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் என் தேவன் தான் எனக்கு முதலாவது, அவர் மட்டுமே எனக்கு போதும், அவர் சொல்ற வார்த்தைக்குத்தான் நான் முழுமையாக முதலாவது கீழ்ப்படிவேன் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அர்ப்பணிக்கும் பட்சத்திலே அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நாளை ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். யோசுவாவின் புத்தகம் 24:3 இப்படி வாசிக்கிறோம். யோசுவா 24:3, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி. ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார், அந்த தேசத்திலே சஞ்சரிக்க செய்தார். அது மட்டுமல்ல, சந்ததியை திரட்சியாக்கினார். ஆபிரகாமுடைய விசுவாசம், அந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், சுய ஜனத்தாரிடத்திலிருந்து ஒரு விடுதலை அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது.
வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லும்படிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்றைக்கு சகேயை பார்த்து சொன்னார், எவனிடத்திலிருந்து அநியாயமாய் நான் எதையாகி வாங்கினேனானால் நான் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த போது, சகையுவே சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவன் என்ன செய்தான்? சந்தோஷமாய் மகத்தில் இருந்து இறங்கி வந்து அழைத்து கொண்டு போனான். மற்றவர்களெல்லாம் முறுமுறுத்தார்கள், இவன் பாவியான இடத்திலே போனான், பாவியோடு செல்கிறார் என்று சொல்லி. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாசிப்போம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆபிரகாமுடைய குமாரன். அது மட்டுமல்ல, 18 வருஷமாய் கூலியாய் இருந்த ஒரு பெண் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தார். ஆண்டவர் கர்த்தர் அவளை தொட்டு சுகமாக்கினார். அப்படி சுகமாக்கின நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா 13:16 வாசியுங்கள். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை. சோ ஆபிரகாமின் குமாரராய், ஆபிரகாமின் குமாரத்திகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, கலாத்தியர் நிருபத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார். கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். 7, 8, 9. கலாத்தியர் 3, 7, 8, 9 வசனங்கள். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகையினாலே யாரெல்லாம் இந்த ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தன் சுய ஜனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் விசுவாச மார்க்கத்தாராக, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இன்னுமாய் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். ஆமென், ஆமென். இந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தனி ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாய உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கோ ஜெயிப்பதற்கோ அதிகமாக தருபவரே,
அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். இரண்டாவதாக தாவீது என்கிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிப்போம். 1 சாமுவேல் 16:11 முதல். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆள் அனுப்பு, அவனை அழைப்பி, send and bring him. சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, இவ்வளவுதான் அப்பா பிள்ளைங்க, வேற பிள்ளைங்க இல்லையா? இருக்கிறான் ஒருத்தன், கடைசி ஆடு மாடை மேய்ச்சிட்டு இருக்கான் வனாந்தரத்துல. அப்படியா? அவனை இங்க உடனே கூட்டிட்டு வாப்பா, ஆள் அனுப்பு, அவனை அழைப்பி, அவன் வந்தாதான் நான் அடுத்த காரியம் செய்வேன் சொல்லிவிட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்பொழுது அந்த தாய் தகப்பனார் அவனை ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தார்கள். இப்படியாக அவர்களை அனுப்புகிறார். அந்த நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு, arise and anointing him, for this is one, இந்த மனுஷன் தான், இவன்தான் அபிஷேகம் பண்ணு, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, arise and anointing him, for this is one. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஆள் அனுப்பி அழைப்பித்து அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்கிறதற்காக நீ காத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் உதவாக்கரையை போல இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை வேண்டாம் என்று துரத்தி விடலாம். நீங்கள் ஒன்றுக்கும் லாயக்கற்றவர்கள், அருகதையற்றவர்கள் என்று சொல்லி உங்களை அனுப்பி விடலாம். ஆனால் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஆள் அனுப்புகிறார், அழைப்பிக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் சகோதரர் நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறதில்லை. சின்னவன் தானே, பொடியவன் தானே, ஒன்றுக்கு உதவாதவன் தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதை ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அருமையானவர்களே, நாம் சின்னவனாய் பார்க்கிறோம், ஆனால் அந்த சின்னவனை கர்த்தர் ஆயிரங்களாய் பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆயிரமாய் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிற விதம் வேறு. ஆண்டவர் அப்படி பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தான் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 78, சங்கீதங்களின் புஸ்தகம் 78 70ஆம் வசனம் முதல், சங்கீதம் 78 70 முதல்
நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவ ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்தவனை தம்முடைய ஜனத்தை மேய்ப்பதற்கு, தம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்த அரசனாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்தார். ஒருவேளை மனிதர்கள் போய் வா சாமுவேல் தீர்க்கதரிசி காத்திருக்கிறார் வா என்று அழைத்ததாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கரவலாடுகளின் பின்னே தெரிந்தவனை கர்த்தராகிய தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார். எதற்காக? இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்காக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மனிதனை குறித்து நாம் நினைக்கலாம், கரவலாடுகளின் பின்னே திரிந்தவனை ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்பன் போகிறான், என் ஆடுகளின் சப்தம் கேட்டு எனக்கு பின் செல்கிறது என்று சொல்லிதான் நான் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மேய்ப்பன் முன்னே போகிறான், ஆடுகள் என்ன செய்கிறது? அவனை பின்பற்றி அவருக்கு பின்னாகவே வருகிறது. அப்படித்தான் நான் வேதத்திலே வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். இந்த மேய்ப்பனானவன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. மேய்ப்பன் முன்னே செல்கிறான், ஆடுகள் பின்னே செல்கிறது. அவனுடைய சத்தத்தை அவனை ஃபாலோ பண்ணி அவனை பின்பற்றி. ஆனால் இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் போது என்னவென்றால், ஆடுகளின் பின்னாக திரிகிறான். என்ன செய்கிறான் என்றால், ஆடுகள் போடுகிற அந்த சாணத்தை, ஆடுகளுடைய எச்சத்தை ஒரு கூடையில அள்ளி அந்த சாணியை பொறுக்கி தலையில வச்சு கொண்டு போய் வீட்டுல அவன் கொட்டுவான் போல இருக்கு. ஆட்டுச்சாணம் அந்த வருஷத்து வரும், மாட்டுச்சாணம் மறு வருஷத்து வரும் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. நிலங்களை உழுகும் போது இந்த சாணங்களை போட்டு உழுகிறது உண்டு. அதை போலவே ஒரு வேளை இந்த தாவீது சாணி பொறுக்கி தெரிந்து கொண்டவனாய் இருந்திருக்கலாம். ஆடுகள் மேய்த்தவனை ஆண்டவர் அரசனாக்குகிறார். சாணி பொறுக்கிறவனை ஆண்டவர் அந்த சர்வ தேசத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ கிருபை இருந்தால் போதும். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் இருந்தால் போதும். ஆமென். அபிஷேகம் இருந்தால் போதும். சகரியா 4:4 இப்படியே வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாம் ஆகும். ஆண்டவர் கிருபை தந்தார். அவனிடத்தில் காணப்பட்டது ஒன்றே ஒன்று. 72ஆம் வசனம், சங்கீதம் 78:72 வசனம் இப்படி சொல்கிறது. அங்கே வாசிக்கும் போது அவன் என்ன செய்தானாம், எப்படி நடத்தினானாம்? இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இருதயத்தின் உண்மையின்படி, கைகளின் திறமையின்படி. தேவ பிள்ளைய, அவனுடைய இருதயத்திலே உண்மை இருந்தது. அந்த உண்மை என்பது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் உயர்த்துவதற்கு காரணமாய் இருந்தது. வேதம் சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவனுடைய உண்மை, இருதயத்தில் உண்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 51:6 அவன் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது இப்படியாய் சொல்கிறான், உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சங்கீதம் 51:6 வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, உங்களை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். உங்களுடைய உள்ளத்திலே உண்மை இருந்தால்
தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் அவனுடைய உண்மையை பார்த்தார். உண்மையை பார்த்தார். தன்னை நம்பி கொடுத்ததான அந்த ஆடுகளை கண்ணும் கருத்தும் அவன் பார்க்கிற விதத்தை பார்த்தான். ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. சிங்கத்தின் வாயிலிருந்தும் ஆட்டுக்குட்டியை அவன் வெளியே எடுத்தான். தன் ஜீவனை பணைய வைத்து தன்னை நம்பி கொடுத்ததான அந்த ஆடுகளை, தன்னை நம்பி கொடுத்ததான அந்த காரியங்களை உண்மையோடு உத்தரவாதத்தோடு தன் உயிரை பணைய வைத்து பாதுகாப்பதிலே அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அருமையானவர்களே, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். அருமையான பக்தன் எமில் சிவசிங் ஐயா அவர்கள் சொல்வது போல, பாடுவது போல, தேவ பிள்ளைகள், உங்களை நம்பி கொடுத்ததான உங்கள் குடும்பத்தை, உங்களை நம்பி கொடுத்ததான உங்கள் பிள்ளைகளை, உங்களை நம்பி கொடுத்த தேவனுடைய வேலையை, தேவனுடைய ஊழியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கூட திறமைகளை, தாளந்துகளை நீங்கள் குறித்து உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்றால் தேவனாய கர்த்தர் அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பார். ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவர் கிருபையை தருவார். இஸ்ரவேலை ஆளுகை செய்ய, இஸ்ரவேலை நீக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், ஆளுகை செய்ய வைத்தார். ஆமென். இதுதான் தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. இது தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையை பற்றி வேதம் இப்படி சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:34. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவனுடைய மகனே, மகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதுக்கு அருளின கிருபை. சாணி பறக்கிக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக்கி அபிஷேகம் பண்ணி ஆளுகை செய்ய வைத்தாரே, அந்த கிருபையை உங்களுக்கும் தருகிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, அவரான ரட்சிப்பை, அவருடைய கிருபையை பெற்ற உங்களை, என்னையும் ஆண்டவர் அவரோடு கூட உயிர்த்தெழச் செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 20 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த கிருபையை தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் உங்களுக்கு தருகிறார். கலாத்தியர் 1:15 நம்மை கிருபையால் அழைத்த தேவன், தாயின் கற்பத்திலேயே ஆண்டவர் அழைத்த தேவன் இந்த தாவீதுக்கு அந்த கிருபையை உங்களுக்கும் கொடுக்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் உண்மையை பார்த்து, உங்களுடைய இருதயத்தின் உண்மையை பார்த்து ஆண்டவர் இந்த தாவீதுக்கு அந்த கிருபைகளை கொடுக்கிறார். எனக்கு திறமை இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, எல்லாராலும் கைவிடப்பட்டு தாய் தகப்பனால் துரத்தி அடிக்கப்பட்டு வனாந்தரத்து போன்ற வாழ்க்கையிலே கதறிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கும் ஒரு கிருபை தருவார். இந்த தேவனே உங்களை அழைப்பார். கரவல் ஆடுகளின் பின்னே திருந்த தாவீதை அழைத்த தேவன் இன்றைக்கு பலவிதமான கண்ணீரிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை தேவன் அழைப்பார். உங்களை அபிஷேகம் பண்ணுவார். உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார், கிருபா வரங்களை கொடுப்பார். இந்த தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள், மாறாதவைகள். அவைகள் உங்களை மேன்மைப்படுத்தும். தேவனோடு கூட
அரசால் ஆளுகை செய்ய இந்த தேசத்திலே நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்திலே மற்றவர்களிடத்திலே உங்களை ஆற்றவரை ஆளுகை செய்யும்படிக்கு ஒரு உயர்வை கற்றுக் கொடுப்பா. ஆமென். குழியில் இருந்து எடுத்து புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறவர் அல்லவா அந்த ஆண்டவர். ஆமென். அந்த ஆண்டவர் உட்கார பண்ணுகிற தேவன். இந்த தாவீது சொல்கிறார், நன்றியோடு நினைக்கிறார். 113 சங்கீதத்திலே நினைக்கிறார். அவரே சொல்கிறார், அவர் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணினது மட்டுமல்ல, ஜனத்துக்கெல்லாம் அதிபதியாகவே உட்கார பண்ணினார். ஆமென். இந்த கிருபையை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். அந்த கிருபையை நிச்சயமாய் உங்களுக்கும் கொடுக்கும் போதும் உங்களை அழைத்த தேவன் தேசத்தை, ஜனங்களை, ராஜ்யத்தை, உங்களை நம்பி கொடுத்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அவனிடத்தில் காணப்பட்டது விசுவாசம், கீழ்ப்படிதல், சுய ஜனத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக ஆண்டவரை கர்த்தர் தாவீதை ஆண்டவர் அழைத்தார். அவனிடத்தில் இருந்தது இருதயத்தில் உண்மை. இருதயத்தில் உண்மை ஆண்டவர் பார்த்தார், அவரை அபிஷேகித்தார், கிருபைகளை கொடுத்தார், தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் செய்தார். மூன்றாவதாக அவர் இந்த உலகத்திலே இயேசுவாக மகனாக மனுஷகுமாரனாக இருந்த நாட்களில் சீசர்களை அழைத்தார். மார்க்கு சுவிசேஷம் 3:13 அங்கே வாசிக்கும் போது, இரவு முழுவதும் ஒரு மலையில் ஏறி விடிய விடிய தேவ சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து சில மனிதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், செலக்ட் பண்றார். அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்கிறது, யாரை செலக்ட் பண்றார் என்று பாருங்கள். மார்க்கு 3:13 முதல். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். தமக்கு சித்தமானவர்களை அழைத்தார், 12 பேரை தெரிந்து கொண்டார், பிரசங்கம் பண்ண, வியாதியை குணமாக்க, பிசாசுகளை துரத்த, அதிகாரமுடையவர்களாய் இருக்க அவர்களை ஏற்படுத்தினார். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரசங்கம் பண்றது, வியாதியை குணமாக்குறது, பிசாச தோற்றதுக்கு இதுக்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? இல்லை. இதை எல்லாவற்றுக்கும் முதலாக தம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை அழைத்தார். அவரோடு கூட இருக்கவும் அதுக்கு பின்னாடிதான் பிரசங்கம் பண்றது, வியாதியை சுகமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 4:13 வாசிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை நிறைந்தவர்கள். யார்? பேதுரு, யாக்கோபு. ஆனால் படிப்பறியாதவர்கள், பேதமை நிறைந்தவர்கள். ஆனால் அவர்கள் யார்? இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பேதைகளா இருக்கலாம், கோழைகளா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசுவோடு நீங்கள் இருந்தால் இந்த ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார். அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு 12 வசனம் சொல்கிறது, 4:12, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை என்று தைரியமாக அத்தனை பேருக்கு முன்பாக, பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக, அந்த கூட்டத்தாருக்கு முன்பாக, எருசலேமிலே கூட்டம் கூடின அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவாலே அன்றி வேறு ஒருவரால ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து நாமமே இவர்களை சுகமாக்கும், இவர்களை வியாதியை குணமாக்கும், பிசாசுகளை துரத்தும் என்று தைரியமாய் அவர்கள் மத்தியிலே பறைசாற்ற பிரசங்கம் அல்ல. அவருக்கு இருந்தது என்ன? அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு இருக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கெத்செமனேயிலே ஆண்டவர் இயேசு ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த ஜெபத்தை பார்ப்போமா? யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட இருக்க வேண்டும். எங்கே என் தேவன் இருக்கிறாரோ அவரோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் விருப்பம். ரத்த வேர்வை சிந்தி பிதாவிடத்திலே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கதறி எழுத ஜெபம். பிதாவே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த தேவனோடு இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆச்சு? இந்த தேவனோடு கூட இருந்தால், இந்த தேவன் உங்களோடு இருந்தால், இந்த தேவனோடு நீங்கள் இருந்தால், தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய அதிகாரிகள் வந்தாலும், இராணுவத்தினர் வந்தாலும், எத்தனை பெரிய ஜன கூட்டத்தினர் வந்தால் எவரை கண்டும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே இந்த ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார் என்றால், அன்றைக்கு மாம்ச சரீரத்திலே சீஷர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள். இன்றைக்கு இந்த தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த ஆவியாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் பயமில்லாமல் தைரியமாக இருப்பீர்கள். பிசாசுகளை தாத்த, வியாதிஸ்தரை சுகமாக்க, அநேக ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க இந்த ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். மார்க்கு சுவிசேஷம் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னாரே, அந்த பெரிய கட்டளையை மத்தேயு 28, 18, 19, 20 வசனங்களின்படி அந்த பெரிய கட்டளையை நிறைவேற்ற இன்றைக்கு ஆண்டவருக்கு அப்போஸ்தலர்களாக சீசர்களாக உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அன்றைக்கு சீசர்களை அழைத்தார். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்கள் ஆண்டவருடைய சீசர்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்தியோகியாவிலே சீசர்களை இருந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். அப்படியானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீங்கள் சீசர். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 கடைசி பகுதி 11:26 அப்போஸ்தலர் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தேவன் சீசனாகும்படி அழைத்திருக்கிறார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்காய் சீசராய் அழைக்கப்பட்டவர், ஆண்டவோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், இந்த தேவனுக்காய் பிரசங்கம் பண்ண, வியாதிஸ்தரை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த அழைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே, அந்த மகிமை புரிந்த தேவ ராஜ்யத்திலே தேவனோடு இருக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமே இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இருக்கிறவர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, உண்மை உள்ளவர்களை தான் தேவன் தன்னோடு கூட அந்த மகிமையான அந்த ராஜ்யத்திலே அந்த ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருப்பார். ஆகையால் ஆண்டவர் இந்த தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். லூக்கா 10:19 நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சீசர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரம் அருமையானவர்களே. ஆகையால் சீசர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், அதிகாரம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இதற்காகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு, தேவனோடு கூட இருந்து அற்புத அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், திரள் கூட்டமாக. தாவீதை அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இருந்து அவருக்காக சேவை செய்ய கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய அழைப்பை பாருங்கள், நம்முடைய அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நம்முடைய அழைப்பை பாருங்கள். நம்மில் அநேகர் ஞானிகள் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை,
வாசியுங்கள் 27ஆம் வசனத்தை. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் இல்லை, பைத்தியமானவர்களை, பலவீனமானவர்களை, இழிவானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு கொலைகாரன் மோசே அந்நிய தேசத்திலே அவன் ஆடுகளை வைத்த போது அந்த முச்செடியிலே ஆண்டவர் அழைத்தார், மோசே மோசே. பாவத்தை செய்து கிறிஸ்தவ ஜனங்களை எல்லா ஊர்களிலும் சென்று அவர்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும் போது தமஸ்கு வீதியிலே சவுலே சவுலே என்று தேவன் அழைத்தார். இந்த ஆண்டவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி தன் அந்தஸ்தை மறந்து, தன் அதிகாரத்தை மறந்து, எல்லா ஐஸ்வர்யம் எல்லாத்தை மறந்து மரத்தின் மேல் ஏறி நின்றவனை பார்த்து சகைவே சகைவே என்று அழைத்தார். இந்த அழைத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஓ, அன்றைக்கு பாவம் செய்து மரத்தின் பின்னே ஒதுக்கி ஒளிந்து கொண்டிருந்தவனை ஆதாமே ஆதாமே எங்கே இருக்காய் என்று அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி, அவருடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி, அவருக்காய் ஆளுகை செய்யும்படி, தேசத்திலே ஆசீர்வாதமான ஜனங்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாக்களை முறித்து மறைப்பிடத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும் புதைகளையும் கொடுக்கும்படிக்கு உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் உண்டு. கவலைப்படாதீர்கள். இந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆளுகை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். சுய ஜனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த ஆபிரகாமை போல வாழ்ந்து காட்டுங்கள். தாவீதை போல உண்மை உள்ளவளாய் இருங்கள். உங்களை நம்பி கொடுத்த பொறுப்புகளிலே சரியாயிருங்கள். சீசர்களை போல ஆண்டவரோடு கூட இருக்கிறவராயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, எத்தனை கொடி ஜனங்கள் இருக்கும் போது என்னை அழைத்தீரே ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. கரவலாடுகளின் பின்னே திரிந்தவனை, சாணி முறுக்கை கொண்டு திருந்தவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாக்கிறீரே. இயேசுவே, தகப்பனே, தனி ஒருவனாய் விக்கிரக ஆராதனைக்காரனாய் அந்நிய தேசத்தில் இருந்தவனை சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, இனத்தை விட்டு, எல்லாவற்றை விட்டு என் தேவனே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை நம்பி வந்தவனை நீர் ஆண்டவரை கைவிடவில்லையே. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தீரே. என் தேவனே, அப்பா, தகப்பனே, அப்பா, படகை விட்டு, வலையை விட்டு, தன் தகப்பனை விட்டு பின்பற்றி
வந்த அந்த சீசர்களை ஆண்டவரே உலகத்தை கலக்கிறவர்களாய் ஆண்டவரை கத்தரிக்காய் வல்லமையான சாட்சிகளாய் நிலைநிறுத்தினீரே அப்பா. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாயிருக்கிற எங்களை, சீசர்களாயிருக்கிற எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்துங்க ஆண்டவரே. பெரிய பெரிய கூட்டத்தினர் முன்பாக தைரியமாய் பேசுவதற்கு, கர்த்தரே தேவன் என்று பறைசாற்றுவதற்கு, எங்கள் பக்தினாலோ எங்கள் சக்தினாலோ அல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இவன் சுகமானான் என்று சொல்லி ஆண்டவரே பிறவி சப்பானிகளை சுகப்படுத்துவது போல மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பி உன்னதமான தேவனுக்கு சாட்சியாக நிறுத்துவதற்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே அப்பா பக்குவப்படுத்துங்க, உருவாக்குங்க அப்பா, உருவாக்குங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவரை மாற்றும். வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 1:10 தேவனே ஆண்டவரே தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருங்க சொல்வது போல நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், என்னுடைய அழைப்பு இது என்பதை மறந்து விடாதபடிக்கு கடைசி வரை தங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஜாக்கிரதையாய் இருக்க, தங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் கரத்திலே கொடுக்கிறேன். மேலும் ஆண்டவரே ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே இந்த நாட்களிலே பணமில்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், அன்றாட உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்யும்படியால், அவருடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கும்படியால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையாய் மனமிறங்கி கர்த்தாவே அவர்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப உதவி செய்யும் ஐயா. தனிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கரத்தை பிடித்து நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் துணை நின்று பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுங்க. இன்னும் மேலும் ஆண்டவரே இதை பரவாதபடிக்கு தடுத்து நிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். அன்று தொடர்ந்து வரும் நாட்களில் பரீட்சை எழுத போகிற பிள்ளைகள், அன்று மேல் வகுப்புகளுக்காக அன்று நுழைவுத் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் வேண்டிய கிருபைகளை கொடுத்து சீக்கிரத்திலே ஆலயம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களோடு சேர்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, பிள்ளைகளோடு சேர்ந்து அப்பம் விட்டு ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த என் தேவற்ற ஜனங்களுக்கு விடுதலை தாங்க. எங்களுடைய தேசத்திலே ஒரு அற்புதம் செய்யுங்க. தேசத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவரே எங்களுடைய தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் பகுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. தகப்பனே இந்த சபையின் இடத்துக்காக கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை ஆண்டவரே சீக்கிரத்தில் கொடுத்து முடித்து இந்த பிளாட் 18 முடித்து அன்றை கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று அதை பதிவு செய்ய எங்களுக்கு ஒரு வாசல், ஒரு வழியை திறந்து கொடுக்கும். அந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுக்கு கன மகிமை துதி ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர்.